நேபாளத்தின் புதிய ஆளும் கட்சியான ஆர்எஸ்பியின் தலைவர் ரபி லாமிச்சானவின் வருகையை தொடர்ந்தும் புதிய நிதியமைச்சர் ஸ்வர்ணிம் பாக்லேவின் வருகைக்கு முன்னதாகவும் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிஷிர் கானல் தில்லிக்கு மேற்கொண்ட பயணம் இந்திய அரசுக்கும் நேபாளத்தின் புதிய தலைமைக்கும் இடையே நெருக்கமாகி வரும் தொடர்புகளை உணர்த்துகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் மொரிஷியஸில் நடைபெற்ற இந்திய பெருங்கடல் பிராந்திய மாநாட்டின் இடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை திரு ஷிஷிர் கானல் சந்தித்திருந்தார். எனினும் ஜென்சி போராட்டங்களுக்கு பிறகு ஆர்எஸ்பி கட்சியும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் பாலன் ஷாவும் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஷிஷிர் கானல் இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுதான். பிரதமர் திரு பாலன் ஷா இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் நிகழ்ந்துள்ள இந்த சந்திப்புகள் உறவுகளை கட்டமைப்பதில் ஒரு படிப்படியான அணுகுமுறையை காட்டுகின்றன. தில்லிக்கு வருகை தந்த திரு லாமிச்சானேவுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் அவர் பாஜகவின் முக்கிய பொறுப்பாளர்கள் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புகள் நடப்பதற்கு சற்று முன்புதான் திரு பாலன் ஷா நேபாள நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் நேபாளத்தின் சில பகுதிகளை இந்தியா ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டியதோடு இந்தியாவின் சில பகுதிகள் நேபாளத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்திய அரசுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தும் வகையில் இந்த விவகாரம் தொடர்பாக நேபாளம் இங்கிலாந்து மற்றும் சீனாவுடன் தொடர்பில் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். திரு பாலன் ஷாவின் இத்தகைய கருத்துக்களும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரியை சந்திக்க மறுத்து மரபுகளை மட்டுமே பிடிவாதமாக பின்பற்றிய அவரது முடிவும் நிச்சயமாக பெரும் சலசலப்பை ஏற்படுத்தின. இதனால் ஏற்பட்ட மனக்கசப்புகளை கையாள்வதே திரு லாமிச்சானேவின் முதல் பணியாக இருந்தது. மறுபுறம் ஒரு ஊடக சந்திப்பில் திரு ஷிஷிர் கானல் நேபாள அரசு நேபாள அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க கடமைப்பட்டுள்ளது என்றும் இந்தியாவுடனான பழைய கசப்புகளை கைவிட தயாராக உள்ளது என்றும் கூறி பதற்றத்தை தணிக்க முயன்றார். திரு ஷிஷிர் கானலின் அடுத்த பயணம் பெய்ஜிங்கை நோக்கியதாக இருக்கும் நிலையில் பேச்சுவார்த்தைகளில் சீனாவின் தலையீடு போன்ற எந்த ஒரு மூன்றாம் தரப்பின் பங்கையும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. நேபாள அரசு உரிமை கோரும் எல்லை பகுதிகளின் வழியாக திபெத்தில் உள்ள கைலாஸ் மானசரோவர் யாத்திரைக்கு இந்தியா இந்த கோடை காலத்தில் கூடுதல் குழுக்களை அனுப்பும்போது லிம்பியாதுரா மற்றும் லிபுலேக் மீதான பிராந்திய பிரச்சனைகள் மீண்டும் சூடுபிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எல்லை மேலாண்மை மற்றும் நீர் பகிர்வு ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்வதிலிருந்து உட்கட்டமைப்பு, வர்த்தக மேம்பாட்டு திட்டங்கள், ஆற்றல் பகிர்வு வரை இந்தியா மற்றும் நேபாளத்திற்கிடையேயான தற்போதைய நிகழ்ச்சி நிரல் மிகவும் விரிவானதாகவும் ஆழமானதாகவும் உள்ளது. எனவே இந்த தருணத்தில் அது முடக்கப்படக்கூடாது. நேபாளத்தின் புதிய அரசுக்கு ஆரம்ப கட்டத்தில் சில சலுகைகள் வழங்கப்படலாம் என்றாலும் நேபாளமும் இந்தியாவும் தங்களின் வார்த்தைகளிலும் நடவடிக்கைகளிலும் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். பிராந்தியத்தில் இந்தியாவின் நிலையை நேபாள அரசு அலட்சியமாக பார்க்கிறது என்றோ அல்லது நேபாளத்தின் புதிய அரசினுடைய செயல்பாடுகளில் இந்திய அரசு தலையிட முயல்கிறது என்றோ தோன்றக்கூடிய எந்த ஒரு அறிகுறியும் இரு நாடுகளுக்கும் இடையே நம்பிக்கையின்மையின் சுழற்சியை மீண்டும் தூண்டிவிடக்கூடும். குறிப்பாக 2015ஆம் ஆண்டில் ஏற்பட்ட நேபாள அரசமைப்பு சட்ட விவகாரம், அதனைத் தொடர்ந்த இந்தியாவின் வர்த்தக முற்றுகைக்கு பிறகு இந்த நம்பிக்கையின்மை நீடித்து வருகிறது. மாலத்தீவு, இலங்கை, வங்கதேசம், நேபாளம் ஆகிய நாடுகளில் பாரம்பரிய அதிகார கட்டமைப்புகளை வீழ்த்திய இளைஞர்களின் போராட்டங்களால் மோடி அரசின் ராஜதந்திர பணிகள் மிகவும் சிக்கலாகியுள்ளன. அதே வேளையில் தெற்காசியாவில் உள்ள சிறிய ஆனால் முக்கியமான அண்டை நாடுகளுடனான தனது உரையாடல்களையும் கூட்டாண்மை கட்டமைப்புகளையும் மறு வடிவமைப்பு செய்வதற்கான ஒரு முக்கிய வாய்ப்பாகவும் இது அமையக்கூடும்.